வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. ஒன்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். துலாம் ராசி, துலாம் லக்னம். 5ஆம் வீடாக குரு பகவான் உங்களை தான் பார்த்துட்ருக்கார். அதனால் ரொம்ப அமக்கலமாக இருக்குது. டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டும் ரொம்ப 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 உங்களுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் மோஸ்ட்லி பேங்கிங்,
சிஏஸ், ஃபினான்ஸ் சம்மந்தமாக, மீடியா சம்மந்தமாக, துணிகள், அப்பேரல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இது சம்மந்தமான நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. குட். உங்களுடைய நீங்கள் வந்து எதனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்கள், பதவி உயர்வு, நல்ல அப்ரைசல் கிடைக்க, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா? தாராளமாக வாய்ப்பு வரும். ஆனால் ஒரு தடவை உலகத்தில் நிறைய இடத்துல நிறைய போராட்டங்கள் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் சிரியா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் தான் நடக்கும். சிரியா நடந்துச்சு, ஆஃப்ரிக்கா நடந்துச்சுன்னு சொல்கிறோம். இப்போ துபாயிலலாம் குண்டு போட்டுட்ருக்காங்க. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது. அதனால் எந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து கரெக்டான கண்ட்ரியாக, சேஃபான கண்ட்ரியாக பார்த்து போங்க. எனக்கு ஃபாரின் கண்ட்ரி போனால் போதுன்ட்டு ஓடினீங்கன்னா கஷ்டம். கரெக்டான கண்ட்ரியாக பார்த்து செலக்ட் பண்ணி போகிறது நல்லது. அதுவும் முக்கியமாக லேடிஸ்லாமா. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க லேடிஸு, அதுவும் ஐடி ப்ரொஃபஷன், மீடியாவில் நிறைய பேர் எனக்கு ஃபாரின் போகணுன்னா ரொம்ப கேட்குறீங்க. எல்லாம் குட். ஆனால் ஜாக்கிரதையாக போய்ட்டு ஜாக்கிரதையாக வாங்க. சேஃபான கண்ட்ரியாக போயிட்டு வாங்க. நம்ம இந்தியன் எம்பசி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கண்ட்ரியாக போயிட்டு வாங்க. நம்மளுக்கு தப்பிக்க ஓரளவுக்கு உதவும். மற்றபடி ஃபாரின் கண்ட்ரி தாராளமாக போகலாம். இது ஒன்று. அடுத்து நீங்கள் எந்த விஷயம் முயற்சி எடுத்தாலும் அதில் வின் பண்ணுவீங்க. இது வந்து வேலையில் தான் சொன்ன ப்ரமோஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அதுவும் சூப்பர் தான். பிஸ்னஸ் ஓகே, குட், அதுவும் நல்லாயிருக்கு. மெயினாக என்னென்னா திருமணத்துக்கு சூப்பராக இருக்க டைம். தயவு செஞ்சு சீக்கிரம் திருமணம் பண்ணுறாங்க. அது துலாம்னா சீக்கிரம் திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா துலாம் வந்து சுக்கிரன் ராசிங்க. ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க. இவங்களும் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதனால் துலாமுக்கெல்லாம் எப்போவுமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ கல்யாணத்துக்கான டைம் இருக்குது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிடுங்க. கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் அந்த மகப்பேருக்கும் டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் பண்ணிவிடுங்க. நீங்கள் நல்ல நாள்லாம் என்னை கேட்டிங்கன்னா அந்த பஞ்சபக்ஷி பார்த்து உங்களுக்கு சொல்லுவேன். ஜென்ரலாக யூடியூப்பில் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைனா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைனா ரொம்ப நல்லா வேலை செய்யும். இப்போ அதை சொல்ல நம்மளுக்கு இப்போ வர ஒரு கிளைண்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் இஷ்யூஸ், அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். சார், வெள்ளிக்கிழமை 8:30 மணிக்கு நீங்கள் ஒய்ஃபு பீச்சில் இருக்கணும். ஏன்னா அவர் வந்து பீச் ஓரம் தான் இருக்காங்க. பீச் பக்கத்தில் இருக்காங்க வீடு. ஆனால் 8 வருஷமாச்சு அவங்க குடும்பத்தோடு ஒன்றா வெளியே போய். அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை. நான் சொன்னேன், எதனா இருக்கட்டும், இனிமேல்ட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒய்ஃபு குழந்தைங்களோட 8:30 மணி பீச்சில் இருக்கீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு 6 வாரம் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கும் அதே தான். ஒரு 6 வாரம் தொடரும். அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை காலையில் ஃபோன் அடிக்காதீங்க, ஐயா ஒன்றும் நடக்கலான்ட்டு. ஒரு 6 வாரம் தொடர்ந்து போங்க, மேஜிக் நடப்போம். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும்னு சொல்லிட்டு நல்ல மார்க் வாங்குவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கவலை இல்லை, சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த காலேஜ் செலெக்ஷன் போகிறவங்களாம் படிக்கிற குழந்தைங்க எந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும், எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணுன்றதுக்கெலாம் நம்ம ஜோதிடம் பார்த்து சொல்கிறோம். நம்ம எந்த காலேஜ் யூனிவர்சிட்டியும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறதில்ல. அந்தந்த ஜாதக கட்டக்காரங்களுக்கு எந்த மாதிரி பேரமைப்பு நல்லதுன்றது சொல்கிறேன். சரி, இப்போ குழந்தை பிறந்தா எந்த பேர் நல்லதுன்னு பார்த்து சொல்கிறோம்ல, அந்த மாதிரி படிப்புக்கு எந்த பேர், எந்த ஊர், எந்த நாடு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கணித்து சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ண அதுலேயும் நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா சக்ஸஸாக வருவீங்க. சரிங்களா? ஸோ படிப்பு பண்ணியாச்சு, கல்யாணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அடுத்து உடல் நலம். நீங்கள் உடல் நலம் மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான்லாம் உங்களுடைய 6ஆம் பாவத்தில் இருக்கார். உடல் நலம் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்துக்கோங்க. உடல் நலம் நம்ம எப்பயுமே சொல்கிறதா தான். இந்த பாலுறுப்பு சம்மந்தமான விஷயங்களில் ஜென்ரலாக துலாம் ராசிக்கு இந்த வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வரும். அதனால் சுகர் லெவலை கரெக்டாக பார்த்துக்கோங்க. டக்குன்னு யூரினரி இன்ஃபெக்ஷனாக வந்தால் டக்குன்னு டாக்டரை பாருங்கள். இன்னொன்று, கை வைத்தியம் நிறைய கையில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் டாக்டர் மாத்திரை மருந்து எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து நான் யாரையும் தப்பு சொல்லலை, டாக்டர்கள் தான் தெய்வத்துக்கு அடுத்த நிலை. ஆனால் நம்ம உடம்பு நம்மளாம் பார்த்துக்கணும். நான் யூஎஸ்லலாம் நாங்கள் மெடிக்கல் ரிசர்ச்சுக்காகலாம் யூஎஸ்க்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள அட்டையில் தராங்க, அவங்களுக்கு பாட்டிலில் தருவாங்க மாத்திரையை. எதனாடா சாக்லேட்டாடா பாட்டிலில் தருவாங்க மாத்திரை. அந்த நிலைமைக்கு நம்மளும் இப்போ மூவ் ஆகிட்டு போகிறோம்.
அதனால் அப்படி போகாமல் உடம்பை பார்த்துக்கோங்க. ஆர்கானிக் ஃபுட்டாக பார்த்துக்கிட்டிங்கனாவே உடம்பு சரியாயிடும். உடம்பு உங்களுக்கு சரியானாலும் மீதி எல்லாமே சூப்பராக சரியாயிடும். பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வருது, நஷ்டம் வர மாதிரி இருந்தால் அதை டக்குன்னு வெளியே எடுத்துகிட்டு நல்ல விஷயத்தில், பர்சனல் விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பர்சனல் விஷயம் இப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மர் டிஃபால்ட்டாக வழிபடுங்க. இல்லை பெண் தெய்வங்களை முழு அலங்காரத்தில் வழிபடுங்க. பால் பாயசம் வச்சு வழிபடுறது நல்லது. வர மக்களுக்கும் பால் பாயசம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் கொடுத்துட்டு வரது ஒன்றும் ஜாம்னு உங்களை லைஃப்பில் மேலே தூக்கிட்டு போகும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க இது, ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.